బ్రేకింగ్ న్యూస్ చూస్తున్నాం. తమ ఎమ్మెల్యే మద్దతు ఇస్తున్నట్లుగా ఫోర్జరీ చేసిందని ఆరోపిస్తూ టీవీకేపై ఏఐఎంఎంకే పోలీసులకు ఫిర్యాదు చేసింది. అయితే ఆయనే లెటర్ రాసి ఇచ్చారని టీవీకే ఓ వీడియోను షేర్ చేసింది. తాజాగా దానిపైన ఏఐఎంఎంకే అధినేత దినకరన్ స్పందించారు. అది ఏఐ వీడియో అంటూ ఆరోపించారు. అసలు ఎవరు ఆ వీడియోను తీశారు, మొత్తం వీడియో ఎక్కడ ఉంది, ఒరిజినల్ కాపీ ఎక్కడుంది అని దినకరన్ ప్రశ్నించారు. கழகத்தின் எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக தன் சுயநினைவுடன் மகிழ்ச்சியுடன் எழுதிய கடிதத்தின் வீடியோ காட்சிகள் தான் இது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் ஒப்புதலுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் அவர் கடிதத்தை எழுதவில்லை என்ற தகவல் பரவி வருவது உண்மைக்கு புறம்பானது, மாறானது என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவை அனைத்தையும் மறைத்துவிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் தவறான தகவல்களை தெரிவித்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவையில்லை என்பதை பொதுமக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன திமிரு பாருங்க, எவ்வளவு வன்மம் பாருங்க. ஒரு அப்படியே அது ஒரிஜினல் வீடியோ இருந்தா அதை வெளியிட வேண்டியதானே. அந்த லெட்டர் இப்ப திரு காமராஜ் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் கடிதம் எங்க? கவர்னர்கிட்ட கேட்டப்ப எதுக்கு ஓடி போயிட்டீங்க? அதாவது திரு விஜயன் கம்பெனி அங்க போய் கொடுத்ததுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6வது அனெக்சர் ஒன் எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் அனெக்சர் ஜீன் வந்ததோ நான் அந்த டிவியில பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஏன்னா அப்பதான் என்னோட உதவியாளர் போய் ஈவினிங் அவர்கிட்ட நான் இன்னொரு கடிதம் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு கவர்னர்கிட்ட காமிச்சேன் அந்த கடிதத்தை. அதுதான் நான் இந்த பக்கம் பொதுச் செயலாளர் நானும் இந்த பக்கம் எம்எல்ஏவும் கையெழுத்து போட்டு திரு இபிஎஸ் அவர்கள் அவங்க உரிமை கோருகின்ற வாய்ப்பு இருந்தா அந்த நேரத்தில் அதுக்கு உதவிகரமாக இருக்குமே என்பதற்காக அந்த லெட்டரை போய் நான் வாங்கிட்டு சொன்னேன். நான் அந்த லெட்டர் எடுத்து தான் கவர்னர்கிட்ட போய் கொடுத்தேன். இப்ப இவங்க சொல்ற மாதிரி அந்த கடிதம் கொடுத்திருக்காங்கல்ல ஜெராக்ஸ் காப்பி, அதோட ஒரிஜினல் காமிக்கணும்ல. அவர் சுயநிலையோடு மகிழ்ச்சியாக என்னென்னமோ எழுதியிருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த வீடியோ காட்சி தான் சொல்றாங்கல்ல. அந்த வீடியோவை யார் எடுத்தது? விஜய் எடுத்தாரா, இல்ல அது கூடவே இருக்காரு அந்த என்னது பாண்டிச்சேரி ஆனந்த் எடுத்தாரா, இல்ல ஆதவ அர்ஜுனன் எடுத்தாரா, இல்ல எங்க அண்ணன் செங்கோட்டை எடுத்தாரா, இல்ல இந்த வெங்கட்ராமன் ஆடிட்டர் எடுத்தாரா, இல்ல நம்ம உசிலப்பட்டி சிடிஆர் நிர்மல்குமார் எடுத்தாரா? சொல்லணும்ல. 2 மாநிலத்தில் நடந்திருக்கு. அவங்க பாண்டிச்சேரியில் கையெழுத்து வாங்கினதா சொல்றாங்க, இல்ல எங்க கையெழுத்து வாங்கினதுங்கிறத காமிக்கணும். கார்ல வாங்கினாங்கிறாங்க. எந்த காரு, என்ன, அந்த கார்ல வாங்கினாங்கன்னா கூட யார் இருந்தது, இன்னொன்னு அந்த கடிதம் எங்க? அவங்க வாங்கிட்டு அவங்க தானே எடுத்து போயிருப்பாங்க. அப்பனா என்ன அவங்க ஒத்துக்கிறாங்க? எங்க அப்பா குதிரைக்குள்ளார் இல்லைன்னு சொல்ற மாதிரி பேரம் பேசியிருக்காங்க. அவர் என்ன விஜய் எங்களுக்கு மாமானா மச்சானா, இல்ல நாங்க எங்கள்கிட்ட ஜஸ்ட் லைக் தட் இவருக்கு என்ன காமராஜ் விஜய்க்கு பழக்கமா? அப்படியே ஆளு கொடுத்தா நேரம் போயிடலாம். அவர் கூடவே என்ன பிரதர் நான் சொல்றது, போயிடலாம்ல. எல்லாம் அந்த லெட்டர் கொடுக்கலாம் இல்ல, கவர்னர் ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு உடையாந்துட்டீங்களே. காப்பி ஆஃப் த லெட்டர் கொடுத்ததும் அவர் ஒரிஜினல் எங்கன்னு கேட்டதும் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க வெரிஃபை பண்றதுக்கு கவர்னருடைய செக்ரட்டரியாங்க அங்கேருந்து பேசுறது இவர் ரொம்ப ஷாக் ஆகி தான் இவர் கிளம்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு மிட் நைட்ல இதே மாதிரி ஒரு வீடியோ விடுறாங்களே, அதுல வேற எவ்வளவு குதர்க்கமா விஷமமா செய்யற இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு தைரியமா என்னுடைய கன்சென்ட்டோட ஒப்புதலோட தான் அவர் கடிதம் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு அத்தாட்சி வேணும்ல. இதெல்லாம் இப்ப கொடுக்கலன்னு சும்மா விட முடியாதுல்ல. நீங்க முதலமைச்சரா ஆகுங்க, முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க வாங்கி ஊழலை ஒழிக்க போறீங்க, முதலமைச்சர் ஆகிறதுக்கே போர்ஜரி வேலை பண்றீங்க. உங்களுடைய கொள்கை தலைவரா அண்ணல் அம்பேத்கரை சொல்றீங்க, அவர் உருவாக்கிய அரசியல் சட்டமைப்பை நீங்க காலில் போட்டு மிதிக்கிறீங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்றாங்க, வேலைக்கு போறதுக்கு போர்ஜரி கார்டு கொடுத்துட்டு போயிட்டான், வேலைக்கு போனா எவ்வளவு மோசமா இருப்பான், அது மாதிரி தானே இருக்கு உங்க இது. இல்ல அவர் சொல்லிட்டாரு, நான் அது மாதிரி ஒரு வீடியோவே எடுக்கப்படல. அது மேபி அது ஒரிஜினல் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் தானே காமராஜா ஏன்னு தெரியும் நம்மளுக்கு.
ஃபோர்ஜரினா உங்க ஒப்புதல் இல்லாம அவர் எதுக்கு சார் சைன் போட்டாரு அந்த வீடியோ? இல்லையா அந்த அந்த வீடியோவே உண்மைத்தன்மையே நம்மளுக்கு தெரியலையே.